இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 6.12 பார்க்குறோம். 6.12ல ப்ரூவ் தட் tan ஸ்கொயர் a மைனஸ் tan ஸ்கொயர் b இஸ் ஈக்குவல் டு sin ஸ்கொயர் a மைனஸ் sin ஸ்கொயர் b டிவைடட் பை cos ஸ்கொயர் a இன்ட்டு cos ஸ்கொயர் b. அதுதான் கொஸ்டின். என்ன ப்ரூவ் பண்ணணும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது அதை எடுத்து எழுத போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் tan ஸ்கொயர் a மைனஸ் tan ஸ்கொயர் b இருக்குது. அது அப்படியே கீழே இன்னொரு ஸ்டெப் எடுத்து எழுதுகிறோம். tan ஸ்கொயர் a மைனஸ் tan ஸ்கொயர் b இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எழுதுறதுக்கு முன்னாடி என்ன கேட்டிருக்காங்க, என்ன நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். sin ஸ்கொயர் a மைனஸ் sin ஸ்கொயர் b டிவைடட் பை cos ஸ்கொயர் a இன்ட்டு cos ஸ்கொயர் b அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ சிம்பிள் தான். நமக்கு டேன்னாலே tan இஸ் ஈக்குவல் டு சைன் பை காஸ்னு நல்லாவே தெரியும். ஸோ ரைட் ஹேண்ட் சைட்லேயும் அதே தான் இருக்குது. sin ஸ்கொயர் a மைனஸ் sin ஸ்கொயர் b நியூமரேட்டரில் சைன் இருக்குது, டினாமினேட்டரில் காஸ் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு டக்குன்னு கிளிக் ஆகிடும். tan ஸ்கொயர் ஏவை வந்துட்டு நம்ம sin ஸ்கொயர் a பை cos ஸ்கொயர் ஏன்னு ரீப்ளேஸ் பண்ணணும்னு. ஸோ அதை தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பண்ண போகிறோம். tan ஸ்கொயர் ஏவுக்கு பதிலாக sin ஸ்கொயர் a பை cos ஸ்கொயர் a எழுதியாச்சு. அடுத்து tan ஸ்கொயர் bக்கு பதிலாக sin ஸ்கொயர் b பை cos ஸ்கொயர் bன்னு ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது நியூமரேட்டரில் என்ன இருக்குது? sin ஸ்கொயர் a மைனஸ் sin ஸ்கொயர் b இருக்குது. பட் அதுக்கு டக்குன்னு எதுவும் கிளிக் ஆகாது. ஓகே, நெக்ஸ்ட்டு டினாமினேட்டர் பார்ப்போம். ஒன்ஸ் cos ஸ்கொயர் a இன்ட்டு cos ஸ்கொயர் பின்னு இருக்குது. இப்போ நமக்கு டினாமினேட்டர் வந்துட்டு இங்கே தனித்தனியாக இருக்குது இல்லையா? ஃபஸ்ட்டு டேர்மோட டினாமினேட்டர் cos ஸ்கொயர் a, செகண்ட் டேர்மோட டினாமினேட்டர் cos ஸ்கொயர் b. இப்படி தனித்தனியாக இருக்கிறத இன்ட்டுவாக எப்போ மாறும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் மாறும் இல்லையா? அந்த தான் பண்ண போகிறோம் நம்ம. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு cos ஸ்கொயர் a இன்ட்டு cos ஸ்கொயர் பின்னு ஆயிரும். அப்படின்றதால இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். sin ஸ்கொயர் a இன்ட்டு cos ஸ்கொயர் b மைனஸ் sin ஸ்கொயர் b இன்ட்டு cos ஸ்கொயர் a divided by cos ஸ்கொயர் a into cos ஸ்கொயர் b. ஸோ டினாமினேட்டர் டார்கெட் அச்சீவ்டு. இப்போ நியூமரேட்டருக்கு போகணும். நியூமரேட்டரில் நமக்கு வெறும் sin ஸ்கொயர் a மைனஸ் sin ஸ்கொயர் b தான் வரணும். பட் நம்மக்கிட்ட என்ன இருக்குது? எக்ஸ்ட்ராவாக இங்கே cos ஸ்கொயர் bயும் cos ஸ்கொயர் aவும் இருக்குது. சரி, இருக்கவே இருக்குது நம்மளோட ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டி. அதை வச்சு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். cos ஸ்கொயர் bயை எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம்? 1 மைனஸ் sin ஸ்கொயர் bன்னு ரீப்ளேஸ் பண்ணலாமா? சிமிலர்லி cos ஸ்கொயர் aவை 1 மைனஸ் sin ஸ்கொயர் aன்னு ரீப்ளேஸ் பண்ணலாமா? ரீப்ளேஸ் பண்ணுறோம். ரீப்ளேஸ் பண்ணி இந்த ஸ்டெப்பை எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த sin ஸ்கொயர் a காமனாக வெளியே இருக்குது இல்லையா? அந்த வெளியே இருக்கிறத நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ sin ஸ்கொயர் a இன்ட்டு 1 இஸ் sin ஸ்கொயர் a, sin ஸ்கொயர் a இன்ட்டு sin ஸ்கொயர் b இஸ் மைனஸ் sin ஸ்கொயர் a sin ஸ்கொயர் b. ஏன்னா மைனஸ் இங்கே இருக்கனால. நெக்ஸ்ட்டு மைனஸ் sin ஸ்கொயர் a sin ஸ்கொயர் b இன்ட்டு 1 இஸ் மைனஸ் sin ஸ்கொயர் b மைனஸ் sin ஸ்கொயர் b இன்ட்டு மைனஸ் sin ஸ்கொயர் a இஸ் ப்ளஸ் sin ஸ்கொயர் a sin ஸ்கொயர் b. ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னது? ப்ளஸ். அதனால் ப்ளஸ் sin ஸ்கொயர் a sin ஸ்கொயர் b எழுதியாச்சு. இப்போ இங்கே காமனாக இருக்க டேர்ம்ஸ் பார்த்தோம்னா sin ஸ்கொயர் a sin ஸ்கொயர் b இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஆனால் அதோட சைன் எப்படி இருக்குது? டிஃப்ரெண்ட் ஆப்போசிட் சைன்ஸாக இருக்குது. அப்போ இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணால் நமக்கு ரிமைனிங் என்ன வருது? sin ஸ்கொயர் a மைனஸ் sin ஸ்கொயர் b அப்படின்னு வரும். divided by cos square a into cos square b. So numerator target also achieved. Finally, we got the RHS. Hence, proved.